தமிழ்நாட்டின் மண் வகைகள் பகுதி 1. வேளாண்மையின் முக்கிய கூறாக விளங்குவது மண். வானிலை சிதைவு மற்றும் அரிப்பினால் பாறைகள் சிதைந்து உருவாகும் துகள்களே மண் ஆகும். வளமான மண் உருவாவது எளிதான செயல் அல்ல. 2 அங்குல அளவில் வளமான மண் உருவாக 300 முதல் 1000 ஆண்டுகள் ஆகின்றன. ஒரு பகுதியின் மண்ணின் தன்மையை நிர்ணயிக்கும் காரணிகள் 3. அவை காலநிலை, தாய்ப்பாறைகள் மற்றும் தாவரமூட்டம் ஆகியவை. தமிழ்நாட்டில் காணப்படும் மண்களை அவற்றின் தன்மைகளைக் கொண்டு 5 பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். அவை வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண் மற்றும் உவர் மண் ஆகியவை. இந்த பகுதியில் முதல் 3 வகை மண்களைப் பற்றி விரிவாக காண்போம். வண்டல் மண் என்பது ஆறுகள் படிய வைக்கும் நுண்படிவுகளால் உருவாகும் மண்ணாகும். நுந்துகள்கள் மற்றும் களிமண் கலந்த இந்த மண்ணில் சுண்ணாம்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரிக் அமிலம் அதிகமாக காணப்படுகின்றன. ஆனால் நைட்ரஜன் மற்றும் இலைமக்குகள் குறைவாகவே உள்ளன. வண்டல் மண்ணில் நெல், கரும்பு, வாழை மற்றும் மஞ்சள் ஆகிய பயிர்கள் நன்கு விளைகின்றன. வண்டல் மண் தமிழ்நாட்டின் ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் இந்த மண் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வண்டல் மண் பரவியுள்ளது. மாறாக உள்மாவட்டங்களின் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் இந்த மண் குறைவாகவே காணப்படுகிறது. கரிசல் மண் என்பது தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாகும் மண்ணாகும். தக்கான லாவா பீடபூமி பகுதிகளில் அரை வறண்ட காலநிலையில் இது உருவாகிறது. நுண்ணிய துகள்களை கொண்ட களிமண்ணால் ஆன இந்த மண்ணில் கால்சியம், மெக்னீசியம், கார்பனேட், பொட்டாஷ் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள அதிக அளவில் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் பாஸ்பரிக் அமிலம், உயிரினப் பொருள்களின் சத்து மற்றும் ஹைட்ரஜன குறைந்த அளவிலேயே உள்ளன. கரிசல் மண்ணில் பருத்தி, கம்பு, சோளம் மற்றும் கால்நடை தீவனங்கள் சிறப்பாக விளைகின்றன. கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த மண் காணப்படுகிறது. கரிசல் மண் ரீகர் மண், அதாவது ரேகர் சாயில் என்றும் பருத்தி மண் என்றும் வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. செம்மண் என்பது மணல் மற்றும் களிமண் கலந்த தன்மையுடைய மண்ணாகும். செம்மண்ணின் நுண் துகள்கள் உடையதால் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை இதில் இல்லை. இந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடுகள் அதிக அளவில் காணப்படுவதால் செம்மண் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது. அதனால்தான் இதற்கு செம்மண் என்று பெயர். தமிழகத்தின் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு அளவில் இந்த மண் பரவியுள்ளது. குறிப்பாக மாநிலத்தின் மத்திய மாவட்டங்களில் செம்மண் காணப்படுகிறது. இந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடுகள அதிகமாகவும் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் இலைமக்கு சத்துக்கள் குறைவாகவும் உள்ளன. நெல், கேழ்வரகு, புகையிலை மற்றும் காய்கறிகள் இதில் விளைகின்றன. சிவகங்கை மற்றும் இராமநாதபுரம் மாவட்டங்களில் செம்மண் அதிகமாக காணப்படுகிறது.